விஜயபாஸ்கர் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை நடைபெற இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதியப்பட்டிருந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வழக்கு விசாரணைக்காக சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா நேரில் ஆஜராக இருக்கின்றனர். அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் லஞ்ச ஒழிப்புத்துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் முகமது ஷேக். விரிவான தகவல்கள் என்ன? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 8 ஆண்டு காலமாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர். இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 13 முறையாக வழக்கு விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று 14வது முறையாக காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இதுவரை இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் 5 முறை நேரில் ஆஜராகியுள்ளார். மேலும் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவரது மனைவி ரம்யாவின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர் இதுவரை ஒரு முறை மட்டுமே நேரில் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளார். இந்நிலையில் 14வது முறையாக இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இந்த வழக்கில் இன்று விஜயபாஸ்கர் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இவர் மீது 216 பக்க குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தாக்கல் செய்திருந்தனர். ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவரது இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கரின் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் ஒரு நாள் முழுவதும் சோதனை நடத்திவிட்டு சென்றிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே இந்த புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கருக்கு மீது உள்ள குற்றப்பத்திரிகை நகல்களும் அதே போல வழக்கின் தன்மை குறித்தும் அவங்க ஒரு மனு போட்டு அந்த மனுக்கான மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவில் இன்னைக்கு நீதிமன்றம் அந்த மனுவை மனுவின் அடிப்படையில் அதற்கான பதிலை அமலாக்கத்துறையினரிடம் வழங்குவார்களா என்பதும் இன்று நடைபெறக்கூடிய விசாரணை தெரிய வரும். குறிப்பா இந்த வழக்கு அமைச்சராக இந்த காலகட்டத்தில் 8 ஆண்டு காலமாக 33% அதாவது வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்து உள்ளதாக பதியப்பட்டதன் அடிப்படையில் இன்னும் நேரத்தில் வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கில் இன்று விஜயபாஸ்கர் ஆஜராக உள்ளார். அந்த ஆஜராக பிறகுதான் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.